கூட்டணி வந்துங்க ஜனவரி 9 கடலூர் மாநாடுல நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அன்றைக்கு அறிவிக்கும். ஆமா, மாநாட்டுல தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு கட்சி வளர்ச்சி இருக்குங்க. எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்கு. கன்னியாகுமரியில இருந்து விருதுநகர் வரைக்கும் குரு பூஜை மாநாடு இதெல்லாமே இருக்கு. அதனால இதெல்லாம் முடிச்சு ஒரு தெளிவாக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கணும் என்பதை தீர்மானிச்சு அதற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவை மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கிறோம். எதிர்காலத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்களே ஒரு இதுல பேசியிருக்கீங்க. அப்போ நிலைப்பாட்டை நீங்க ஜனவரியில சொல்றது குழப்பமான ஒரு இதா இருக்கு. குழப்பம் உங்களுக்கு தான், நாங்க தெளிவாக இருக்கிறோம். குழப்பம் பத்திரிகையாளர்களுக்கு தான். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க கிளியரா, நான் என்ன சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்புறம் மாநாடு வரைக்கும் எங்களுக்கு டைட் ஒர்க் இருக்கு. கட்சி வளர்ச்சி அதுக்கப்புறம் மாநாட்டுல ஒரு தெளிவான முடிவு அறிவிக்கப்படும். நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு வரவேற்பு? செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய மகத்தான வரவேற்பை நம்ம கண் கூட பார்க்க முடிகிறது. இப்ப கூட சில உதாரணம்லாம் இது சொன்னேன். அதே மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா குழப்பமா பாக்குறீங்க. ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் 2026 தேர்தல் நான் இப்பவும் சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய 100% வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில். இது பத்திரிகையாளர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படி நடக்கும், இது சாத்தியமா என்றால் நீங்க குழப்பத்துலதான் இருக்கணும். ஆனால் இதுக்கான தெளிவான விடை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்படி ஒரு நிலை வரும் பொழுது அன்றைக்கு நான் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லைன்னு இன்னைக்கு நீங்க கேட்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது அன்றைக்கு நிச்சயம் அப்படி ஒரு சூழல் வரும். அப்படி நிச்சயமாக வரும் பொழுது கூட்டணி மந்திரி சபை அமைத்துதான் ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் வரும் என்று எங்களை இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கிறப்ப எங்களுக்குன்னு கருத்து சொல்றவங்க, எங்களுக்கு என்று புள்ளி விவரங்கள் இருப்பவர்கள் எங்களுக்கும் ஆலோசனை சொல்றாங்க. அதனாலதான் அப்படி வரும் என்று நான் சொல்றேன். இல்ல ஜாக்டோ ஜியோ மட்டும் கிடையாதுங்க. அவங்களுக்கு முழு ஆதரவு தேமுதிக என்னைக்கு செய்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள் ஒரு பருவம், ஒரு மருத்துவர்கள், மாணவர்கள், இப்ப பாருங்க மக்கள் நல பணியாளர்கள் இங்க திருப்பூர்ல எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தொழிலாளர்கள், சிறு குறு விவசாயிகள், அதே மாதிரி சின்ன சின்ன தொழில்களை சேர்ந்தவங்க, வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்சாரம் இல்லை, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு விதத்திலும் தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம், அது மாதிரி டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் இருக்கு, சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாமே நான் கருத்தில் கொண்டுதான் இதை எல்லாத்திற்கும் இன்னும் இருக்கும் 4-5 மாசத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதிர்பார்ப்பு என்பதெல்லாம் இன்னைக்கு நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க தான் இத்தனை சீட் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இவங்க தான் எங்க வேட்பாளர் என்பதை இன்னைக்கு சொல்ல முடியுமா? முடியாது. யாருமே சொல்லல. இன்னைக்கு ஆண்ட கட்சியும் சொல்ல முடியாது, ஆட்சி செய்தவர்களும் ஆண்டு கொண்டிருப்பவங்களே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ தேமுதிக மட்டும் என்னைக்கு இவ்வளவு பேர் மந்திரி, இவ்வளவு எம்எல்ஏ நான் சொல்ல முடியாது. இப்போ அது உரிய நேரம் வரும் பொழுது அன்னைக்கு அதை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்றோம். நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்திருக்கீங்க. இப்ப அந்த ஏடிஎம்கேல ஏகப்பட்ட பிளவுகள் ஒவ்வொரு கட்சியும் நீக்கப்பட்டாங்க, விலகி போற அளவுக்கு பேசுறீங்க. இப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் ஏடிஎம்கேவோட நிலைப்பாடு இது அவங்க உட்கட்சி விவகாரம். இது டிப்பிக்கலி ஏடிஎம்கே உடைய உட்கட்சி விவகாரம். அதுல நாங்க தேமுதிக கருத்து சொல்வதற்கோ இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கோ எங்களுடைய கருத்து சொல்வதற்கு நாங்க அதற்கானவங்க கிடையாது. எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை கேளுங்க, எங்க கழக வளர்ச்சியை பத்தி கேளுங்க, அதை சொல்றோம். அவங்க மாட்டோம்.